அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு வசனத்தை நான் வாசித்து என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் இனிமேல் அப்படி அதிகமாக பகிர்ந்து கொள்ள விருப்பம் இல்லை. அந்தந்த நாளுக்குரிய காரியங்கள், தேவன் எனக்கு கற்றுத்தருகிற காரியங்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல், அவரை குறித்து நமக்கு தெரியும். அவர் கமாலியேல் பாதத்திலே இருந்து மெத்த படித்தவர், பணக்காரர், மிகவும் செல்வந்தர். நமக்கு இதெல்லாம் தெரியும். சரித்திர புஸ்தகத்திலே பிரசங்கியார்கள் அல்லது போதகர்கள் பிரசங்கித்த கேட்டிருக்கிறீர்கள். அவர் அதை குப்பையாக எண்ணுகிறார். இவர்களுக்கு கால் தூசிக்கும் நான் கட்ட மாட்டேன். இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு நான் தாழ்மையாக பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். நான் என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து சுவிசேஷ ஊழியன் என்ற அந்த நிச்சயத்தில் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே எல்லா சபை மக்களும், சபை பாகுபாடு, தென்னிந்திய திருச்சபையோ, ஈசிஐ திருச்சபையோ, மெத்தடிஸ்ட் சபைகளோ, பெந்தேகோஸ்தே சபைகளோ, பிரதரன் சபைகளோ, பாப்டிஸ்ட் சபைகளோ, இப்படியாக சுயாதீன சபைகளோ, எல்லா போதர்களோடு எனக்கு நட்பையும் அன்பையும் தேவன் இப்படிப்பட்ட நண்பர்களையும் தந்திருக்கிறார். நான் ஒரு குக்கிராமத்தில் மிகவும் படிப்பிலும் குறைவு, அந்தஸ்திலும் குறைவு, அழகிலும் குறைவு, எல்லாவற்றிலும் குறைவுள்ள மனிதன். என்னை தேவன் தெரிந்து கொண்டு இந்த சுவிசேஷ பணியை செய்ய தேவன் உபயோகப்படுத்தின. நீலகிரி பகுதியிலே பல இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஸ்தாபனங்களின் மூலமாக வட இந்தியாவுக்கும் சென்றிருக்கிறேன். இது ஒரு பெருமைக்குரிய காரியம் அல்ல. அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் செய்கின்ற காரியத்தை மாத்திரம் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இந்த பாடல் மூலமாக எனக்கு ஒரு வியாதி வந்தது உங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், பலருக்கு தெரிந்திருக்கலாம். அதனால் நான் பலவீனப்பட்டு எங்கும் செல்ல முடியாமல் இருந்தேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலே அவர் எனக்கு 3 முறை நான் மரணத்தின் விளிம்புக்கு சென்று காப்பாற்றப்பட்டேன். அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் பாடல்கள் பாடி வெளியிட்டிருந்தேன். இப்பொழுது நான் வெளியே எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலையிலே இந்த செல்போன் மூலமாக நான் செய்தியை அறிவிக்க ஆவியானவரால் தூண்டப்பட்டு செய்து வருகிறேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், 10 பேர் பார்க்கிறார்கள், 20 பேர் தான் பார்க்கிறார்கள் நாளைக்கு. ஆனால் 10 பேர் அதை முழுமையாக பார்த்து எனக்கு ரெஸ்பான்ஸ் செய்கிறாங்க. என் வாழ்க்கையிலே இது போதும். ஒவ்வொரு நாளும் அந்த 10 பேருக்காக நான் வாழ்கிறேன். பெரிய அளவில், பெரிய கூட்டத்தில் நான் பேசுவது என்பது அல்ல. ஒரு மனிதன் காணாமல் போன ஆட்டை தேடி சென்ற அந்த ஆண்டவருடைய அந்த அன்பு, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக இருக்க வேண்டும், நற்கிரியை செய்யத்தக்கனவராக, கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்வனாக, பரிசுத்தமானாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுக்காகத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இதிலே நான் சோர்ந்து போவதில்லை. சிலர் கேட்கலாம், சிலர் கேட்காமல் அதை அப்படியே தள்ளி போகலாம். அது முக்கியமல்ல. நமக்கு பலம் இருக்கும் போது, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனுக்கு சொன்ன ஆண்டவர், எனக்கு அப்படி உனக்கு இருக்கிற பலத்திலே இந்த செய்தியை சொல்லு. ஆனால் தனிப்பட்ட முறையிலே நீ தேவனோடு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் பார்க்கிறார். எபிரேயர் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த பயத்தில் தான் நான் பிரசங்கிக்கிறேன். நான் எப்படியோ வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. இந்த வேத வசனத்தை நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், தியானிக்கிறேன், பயப்படுகிறேன், பிரசங்கிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, மனுஷரை பிரியப்படுத்துவது கண்ணிய அறிவிக்கும். எனக்கு பிரியப்படுத்தும்படியாக நீங்கள் ஏதோ அடையாளக்குறிய அனுப்பி நான் பார்த்து விட்டதாக சொல்ல வேண்டாம். பார்த்தால் பார்த்ததாக சொல்லுங்கள், ஜெபியுங்கள், பிரயோஜனம் இருந்தால் பிறருக்கு அனுப்பி வையுங்கள். தேவன் தாமே
உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சொல்கிறேன், ஒரு 10 பேருக்காகத்தான் நான் இந்த பணியை செய்கிறேன் என்பதை மிகவும் சந்தோஷத்தோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.